குட்டி ஸ்டோரி என்ற இந்த இணைய பக்கத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு காட்டுல பெரிய பலம் வாய்ந்த சிங்கம் ஒன்னு வாழ்ந்துச்சு. அதோட பெயர் வீரன். வீரன் தன் கூட்டத்தோட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வீரனுக்கு ஒரு அழகான குறும்புக்கார சிங்கக்குட்டி இருந்துச்சு. அதோட பெயர் அப்பு. அப்பு குட்டி சிங்கம் என்பதால் உலகம் பத்தி எதுவுமே தெரியாது. எப்போதும் ஆட்டம் பாட்டமா சந்தோஷமா சுத்தித் திரியும். வேட்டையாடுறது, பாதுகாப்பா இருக்கிறது, இதை பத்தி எல்லாம் அதுக்கு கவலையே இல்லை. ஒரு நாள் சிங்கம் வீரன் அப்புவை கூப்பிட்டு, அப்பு, நீ இன்னும் குறும்பு மட்டுமே செஞ்சுட்டு இருக்க. நம்ம காட்டுல வாழணும்னா பலமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், முக்கியமா வேட்டையாட கத்துக்கணும். சீக்கிரம் கத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. ஆனா அப்பு அப்போதும் கேட்கலை. எனக்கு வேட்டையாட எல்லாம் பிடிக்கல அப்பா, எனக்கு விளையாடத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிப்போயி ஒரு வண்ணத்துப் பூச்சியை துரத்த ஆரம்பிச்சுடுச்சு. வீரனுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. சின்ன குட்டிங்கிறதுனால இப்போ விளையாடுது. ஆனா பெரியதா வளரும்போது எப்படி தனியா வாழும் அப்படின்னு யோசிச்சுது. ஒரு மாலை நேரம் அப்பு விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பயங்கரமான கரடி ஒன்னு வந்துச்சு. அது அப்புவை பார்த்து, இன்னைக்கு என் ராத்திரி சாப்பாடு நீதான் அப்படின்னு மிரட்டி சிரிச்சுது. அப்புவுக்கு ரொம்ப பயமா போச்சு. ஓட முயற்சி செஞ்சது. ஆனா கரடி ரொம்ப வேகமா இருந்துச்சு. அப்போதான் அப்புக்கு அப்பா சிங்கம் சொன்னது ஞாபகம் வந்துச்சு. பலமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். உடனே அப்புவுக்கு தைரியம் வந்துச்சு. தன்னால முடிஞ்ச அளவு சத்தமா கரையேர் அப்படின்னு கத்துச்சு. ஆனா அது ஒரு சின்ன பூனை கத்துற சத்தம் போலதான் இருந்துச்சு. கரடி அதை பார்த்து இன்னும் சத்தமா சிரிச்சது. சத்தம் கேட்டு தூரத்துல இருந்த சிங்கம் வீரன் மின்னல் வேகத்துல ஓடி வந்துச்சு. கரடியை பார்த்து ஒரு பெரிய கர்ஜனை செஞ்சு, என் குட்டியை தொட்டு பார்க்காத அப்படின்னு கோபமா கத்துச்சு. வீரனின் பயங்கர கர்ஜனை கேட்டு கரடி பயந்து போய் அங்க இருந்து ஓடிப்போச்சு. அப்பு நடுங்கிப் போய் அப்பா சிங்கத்தோட கால்கிட்ட ஒட்டி நின்னுச்சு. சிங்கம் வீரன் அப்புவை அன்பா தடவி கொடுத்து, இப்போ புரியுதா அப்பு? விளையாடுறது முக்கியம்தான், ஆனா நம்மள பாதுகாத்துக்க கத்திக்கிறது அதோட ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னது. அப்பு அன்னைக்கு கத்துக்கிட்ட பாடம் அது மறக்கவே இல்லை. அடுத்த நாள்ல இருந்து அப்பு விளையாட்டை குறைச்சிட்டு அப்பா சிங்கம் சொல்றதை கவனமா கேட்டு வேட்டையாட கத்துக்க ஆரம்பிச்சுது. நீதி, விளையாட்டு மட்டும் வாழ்க்கை இல்லை. பாதுகாப்புக்கான திறமைகளையும் கத்துக்கணும்.